நம்பினோர் கவலை இல்லாமல் வாழ்வார்கள் என்பதற்கு அற்புத சாட்சி. ஓம் சக்தி. உங்க பேர் சொல்லுங்க ஐயா. உங்க பேர் போறேன்னு சொல்லுங்க. என்னோட பேர் NS பழனிசாமி. நான் பல்லடத்திலிருந்து வரேங்கய்யா. அதாவது எத்தனை வருஷமா கோயிலுக்கு வர்றீங்க? என்ன பிரச்சனை? எப்படி இருந்தீங்க? நான் 10 வருஷமா கோயிலுக்கு வந்துகிட்டு இருக்கிறேங்க. ஆரம்பத்தில் நான் கோயிலுக்கு வரும் பொழுது எனக்கு கடன் அதிகமாக இருந்து 1 கோடி ரூபாய்க்கு பக்கமாக கடன் இருந்தது. அப்போ சாமியை நான் பார்த்துக்கும்போது சாமி ஒரு தொழில், இந்த வியாபாரம் பண்ணுங்க, கடனெல்லாம் அடைச்சிட்டு நல்லா இருப்பீங்கன்னு ஒரு உத்தரவு கொடுத்தாங்க. நான் அந்த வியாபாரம் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 80 லட்சம் ரூபா வரைக்கும் கடனெல்லாம் கட்டிட்டு இப்போ மாதம் ஒரு 2 லட்சம் ரூபா வருமானம் வந்துட்டு இருக்கிற ஒரு நிலைக்கு வந்திருக்கிறேன். இது போக எனக்கு பகைவர்கள், எதிரிகள் தொழில் ரீதியாக கொஞ்சம் பேர் இருந்தாங்க. அப்போ காளி பூஜையில் நான் கலந்துக்கிட்டதுக்கு பிறகு அந்த எதிரிகள் எல்லாம் எங்க போனாங்கன்னே தெரியல. ரத்த அபிஷேகம் எல்லாம் பண்ணிருக்கீங்களா? ரத்த அபிஷேகம் பண்ணிருக்கிறேன் சார். கருப்பு வெட்டி எத்தனை ட்ரிப் பண்ணிருப்பீங்க? 2 ட்ரிப் பண்ணிருக்கிறேன் சார். 2 ட்ரிப் பண்ணிருக்கீங்க. அப்போ ஒவ்வொரு பூஜைக்கும் நான் வந்துட்டு இருக்க தொடர்ந்து மாற்றங்கள் வந்துகிட்டே இருந்தது சாமி. இன்றைய அளவில் எனக்கு எல்லாமே திருப்தியா இருக்குது. கடனெல்லாம் நிறைவு வரக்கூடிய அளவில் வந்தாச்சு. தொழிலும் நல்லா இருக்கு சாமி. பொண்ணுக்கு அரசாங்க வேலை கிடைச்சதா? பொண்ணுகளுக்கு அதே மாதிரி என்னுடைய குடும்பத்துல குழந்தைகளுக்கு கவர்மெண்ட் வேலை 2 பொண்ணுகளுக்கும் கிடைச்சது. எங்கள் மாப்பிள்ளைக்கு அவங்க தோட்டத்தில் மரத்தை பனை மரத்தை வெட்டுறது ஒரு பெரிய பிரச்சனையாகி இங்கே கோயிலுக்கு வந்ததுக்கு பின்னால் அதுவும் சால்வ் ஆகி இப்போ அவங்க குடும்பம் நல்லா இருக்குது. சின்ன பொண்ணுக்கும் அதே மாதிரி இங்கே தான் கல்யாணம் ஏற்பாடாகி கல்யாணம் நடந்தது. என்னுடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் ஒவ்வொரு செயலுமே இப்போ பொண்ணு இப்போ கன்சீவாக இருக்குன்னு வந்திருக்கீங்க இல்லையா? இப்போ பொண்ணு கன்சீவாகி வந்திருக்குது. சாமிகிட்ட நல்ல உத்தரவு. எத்தனை மாதம் ஆச்சு? இப்போ 8 மாதம் ஆச்சுங்க சார். சரி, கவலைப்பட வேண்டாம். சரி, உங்கள் வாழ்வு சிறப்பாக இருக்கு. கடன்பட்டாருக்கெல்லாம் என்ன சொல்கிறீங்க? சாமி, என்ன மாதிரி யாராக இருந்தாலும் கடனப்பட்டவங்க எல்லாம் இங்கே அந்த பூஜையில் கலந்துக்கிட்டு இங்கே வந்துட்டு போனாலே கடன் படிப்படியாக குறைஞ்சது கண் கூட நான் பார்த்துட்டேன் சாமி. நீங்கள் எத்தனை வருஷம் கோயிலுக்கு வரீங்க? நான் 9 வருஷம் வரேன் சார். நம்பிக்கையோட வரீங்க இல்லையா? நம்பிக்கையோடு வரேன். வந்த உடனே உங்களுக்கு உடனே கிளிக் ஆச்சா? எனக்கு ஒரு 3 மாதத்துலேயே பெரிய மாற்றம். 3 மாதம் விடா நம்பிக்கையோட வந்தீங்க. ஓம் சக்தி. எல்லாரும் அம்மாவை நம்பணும், நாகசக்தி அம்மா நம்பணும், விடாமுயற்சியோட நம்பணும்.